வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, சித்திரை நட்சத்திரம் மரமும் வழிபாடும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேச போறோம். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு மரம் பார்த்தோம்னா என்னன்னா வில்வ மரம். வில்வ மரத்துல பார்த்தோம்னா வில்வ மர இலையை கொண்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணா அதீத நற்பலன்கள் நடக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மை உள்ள ஒரு மரம் வில்வ மரம். ஓகேங்களா? இந்த வில்வ மரத்தை எப்படி சித்திரை நட்சத்திரக்காரங்கள் வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயோட நட்சத்திரம். ஓகேங்களா? சித்திரை நட்சத்திரம். அதனால திங்கட்கிழமை நைட்டே நவதானியங்களை ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு போய் சிவன் கோயில் இருக்கிற வில்வ மரத்துக்கு ஊற்றி, ஓகேங்களா, வில்வ மரத்துக்கு சந்தனம் குங்குமம் விபூதி எல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடுகள் செஞ்சுட்டோம்னா, ஓகேங்களா, சித்திரை நட்சத்திரத்துக்கு அதி அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். அதே மாதிரி அந்த இலைகளை பறித்து நல்லா கழுகிட்டு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிங்கனாலும் மிகப்பெரிய பலாபலன்கள் நடக்கும் சித்திரை நட்சத்திர காரணங்களுக்கு.